தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக அமையும். இதை சொல்லியே ரொம்ப நல்லாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருள்மிகு ஓதிமலை முருகன் கோவில் இங்கே நம்ம விசிட் பண்ணியிருப்போம். அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதனுடைய ஸ்தல வரலாறு இல்லைன்னா ஸ்தல புராணம் அதை மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறையா இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கோவில்கள் இருக்குது முருகனுக்கு மலை மேலே, ஆனால் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்கெங்கேயோ போயிட்டோம், இங்கே இருக்கிற நம்ம முருகனை போய் பார்த்தா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம முருகனை பார்க்குறதுக்காக இந்த வீடியோவில் போயிருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் பண்ணி மேலே போயிருப்போம். கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இதனுடைய ஸ்தல புராணம் அப்படின்றத மட்டும் ஒரு முறை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரம்மதேவன் ஒருமுறை சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக கைலாயத்திலிருந்து சென்றார். வழியில் இருக்கும் விநாயகரை மட்டும் தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமானை வணங்காமலேயே சென்று விட்டார். பிரம்மதேவனை விட்டு விடுவாரா இந்த முருகன்? பிரம்மாவை அழைத்து பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டார். வகையாக மாட்டிக்கொண்டார் பிரம்மதேவர். பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் தெரியவில்லை. பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் தெரியாத நீ படைக்கும் தொழிலை செய்யக்கூடாது என்று கூறி முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் அடைத்து விட்டார். படைக்கும் தொழிலை முருகப்பெருமானே ஏற்றுக்கொண்டார். முருகப்பெருமானின் இந்த படைப்பு ஆதி பிரம்மஸ்வரூபம் என்று அழைக்கப்பட்டது. முருகப்பெருமானால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் பூமியில் புண்ணிய ஆத்மாக்களாகவே பிறப்பு எடுத்தது. இதனால் இந்த ஆத்மாக்கள் அழிவின்றி இந்த பூமியிலே நிரந்தரமாக தங்க ஆரம்பித்து விட்டது. பூமாதேவியால் இந்த பாரத்தை தாங்க முடியாமல் படைப்பு தொழிலை முருகப்பெருமானிடமிருந்து திரும்ப பெற்று பிரம்மாவிடம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பூமாதேவி சிவபெருமானிடம் வைத்துள்ளார். பூமாதேவியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் முருகப்பெருமானிடம் சென்று பிரம்மாவை விடுவித்து அவருக்கே படைக்கும் தொழிலை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். சுவாமிமலையில் முருகப்பெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை விளக்கத்தை சொன்ன முருகப்பெருமான் இத்தலத்தில் வேத ஆகம விதிகளை சிவபெருமானுக்கும் உபதேசம் அதாவது ஓதியதால் இத்தலம் ஓதிமலை என்ற பெயரை பெற்றதாக கூறுகிறது இந்த ஸ்தல புராணங்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கூறி சிறையிலிருந்து விடுவித்து படைக்கும் தொழிலை பிரம்மாவிடமே திரும்ப ஒப்படைத்து விட்டார் சிவபெருமான். படைக்கும் தொழிலை செய்து வந்த சிவபெருமானுக்கு அந்த சமயம் 5 முகங்களும் 8 கரங்களும் இருந்தது. எனவே முருகப்பெருமான் இத்தலத்தில் 5 முகத்துடன் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் படைக்கும் தொழிலில் ஈடுபட்ட போது இருந்த உருவத்தை தான் ஓதிமலை ஆண்டவராக இத்தலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த உருவத்தில் முருகனை வேறு எந்த கோவில்களிலும் காண முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முருகனுக்கு கவுஞ்ச வேத மூர்த்தி அதாவது கவுஞ்சவேத மூர்த்தி என்று மற்றொரு பெயரும் உள்ளது. முருகனை தரிசிப்பதற்கு முன்பு இக்கோவிலில் மலையடிவாரத்தில் வீற்றிருக்கும் சுயம்பு ரூபமாக காட்சி தரும் விநாயகரை வழிபட்டு பிறகே முருகனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். படைக்கும் தொழிலை திரும்பவும் பிரம்மாவிடமே கொடுக்க வேண்டும் என்பதற்காக கைலாயத்திலிருந்து சிவபெருமான் மட்டுமே வந்ததால் இத்தலத்தில் அம்பிகைக்கு என்று தனி ஒரு சன்னதி இல்லை. சிவபெருமானுக்கு மட்டும் மலை அடிவாரத்தில் ஒரு தனி கோவில் இருக்கிறது. பிரம்மாவிடமிருந்து படைக்கும் தொழிலை முருகப்பெருமான் பெற்றுக்கொண்டு பிரம்மாவை இரும்புச் சிறையில் அடைத்து விட்டார். இதனாலேயே இந்த ஊருக்கு இரும்பறை என்று பெயர் வந்ததாக வரலாறு கூறுகிறது. ஒருமுறை போகர் சித்தர் பழனி முருகனை தரிசிப்பதற்காக இந்த வழியில் வந்தார். அப்போது அவருக்கு பழனிக்கு செல்ல சரியான பாதை தெரியவில்லை. வழியில் இத்தலத்தில் முருகப்பெருமானை நினைத்து தவமிருந்தார். அப்போது இத்தலத்தில் உள்ள 5 தலை முருகப்பெருமான் ஒரு தலை முருகனாக மாறி போகர் சித்தருக்கு பழனி மலைக்கு செல்ல வழியை காட்டினார். ஒருமுகமாக அவதாரம் எடுத்த முருகப்பெருமான் இத்தலத்தில் இருந்து சற்று தூரத்தில் உள்ள குமாரபாளையம் நாகநாதேஸ்வரர் கோவிலில் ஒரு முகத்துடன் காட்சி தருகிறார். ஆறுமுக அவதாரத்தில் இருக்கும் முருகப்பெருமான் தன் உருவத்தை ஒரு முகத்துடன் மாற்றி போகருக்கு வழிகாட்டச் சென்றதால் ஓதிமலையில் முருகப்பெருமான் 5 முகத்துடன் மட்டுமே இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மீதமுள்ள ஒரு முகத்தோடு குமாரபாளையத்தில் இருக்கின்றார் என்பது இத்தலத்தின் சிறப்பு வரலாறு. ஸோ மக்களே, இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்குது. முருகப்பெருமான் ஓதிமலை
இந்த ஓதிமலைக்கும் எந்தெந்த கோவிலுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். சுவாமிமலைனால் ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்க நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கோவில். ஸோ அங்கேயுமே இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய வரலாறு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முருகன் தமிழ் கடவுள் அல்லவா. ஸோ அப்போ தமிழர்களுடைய வரலாறு, தமிழோடைய வரலாறு, தமிழ் கடவுள்களுடைய வரலாறு இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி மெய்சில் இருக்குது. எனக்கு என்ன தான் ட்ரெக்கிங் புதுசாக ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இதெல்லாம் இருந்தாலுமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இதை நம்மளுடைய வரலாறு புராணங்கள் இதையெல்லாம் ஒரு தடவை அப்படியே கேட்கும்போதும் படிக்கும்போதும் வாவ் அப்படியே மெய் சிலிர்த்து போகுது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். நம்ம என்ன தான் அறிவியல் யூகத்தில் இருந்தாலும் என்ன தான் பண்ணாலும் நம்மளை தாண்டி ஒரு கஷ்டம்னு ஒன்று வரும்போது நம்ம நம்புறது அறிவியலையோ இல்லை எதையுமே கிடையாது. யாருக்கும் கண்களுக்கு புலப்படாமல் இருக்காரு அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம நம்பப்படுற அந்த கடவுள்கள் தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்குறாரு. எல்லோருடைய மனசுலேயும் நம்பிக்கை விதைக்கிறாங்க. அது எந்த மதத்துடைய கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுள்கள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் த லெஜெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே நீங்கள் வீடியோ மிச்சத்தை பார்த்துட்டு அப்படியே நம்மளை பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோ சூப்பர் லெவலில் ரெடியாகி வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் வீடியோ பாருங்கள். இந்த சைடில் எங்கே முள்ளு? ஆமாம், ஆனால் இது என்ன இத்திலோண்டு காயாக இருக்குது? காய் கட்டிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் போல இந்த சைஸ். முக்காலா? ஆமாம் சார், 10:45 ரீச் ஆகிட்டோம்ல. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்குமா? அவ்வளோதான் இருக்குது. மேலே ஆரம்பித்தோம். முடிஞ்ச அளவுக்கு நிற்காமலே ஏறிடுவோம். அங்கே போய் வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே ஏற ஆரம்பிப்போம். அது முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த போர்ஷனுக்கு தான் சார் இருக்கா இந்த குச்சியை. அந்த அந்த இடத்துல ஏறினா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ பெரிய அட்டன் பாருங்க. ரயில் பூச்சியா? பரவாயில்ல, அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. பெருசாக குப்பையும் எங்கேயும் பார்க்கல. ஆமாம்மா, 3 நாள் தானே. தண்ணி மேலே போகிறது போடுறாங்க. மேலே இது குடிக்கிற தண்ணி தாங்க சார் மேலே போகிறதுக்கு. பாறையோட கலரை பாரு. பாறை மண்ணை பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குன்ட்டு? கருப்பு பாறை இங்கே இருக்கிறதுல. கொஞ்சம் நின்று தாங்க சார் வருவாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் எல்லாருமே. இப்போ தான் ஏறுவாங்க. நம்மளுக்கு இருக்கா? இருக்குனால இவ்வளோ தூரமாச்சு வந்தாட்டி நம்ம கண்ட மலையில் ஏற்றிட்டாங்க. வேறு வந்து இந்த முடி தான் ஏறினது கடைசி. பெருமாள் முடி, மேல்முடி. ஆமாம், பெருமாள் முடி ஃபஸ்ட்டே போய்ட்டு வந்துட்டோம். ஆனால் மேல்முடியெலாம் வேறு லெவலுங்க சார். அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த உடஞ்சி வச்சாங்க. அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கைங்க சார். அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த பிரச்சனை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம அங்கேயும் சார் போனால் சித்தன் குட்டை அதுவா? அது ஒரு கேப் மாதிரி தெரிஞ்சுல பண்ணலாம். அது வந்து ஒரு வாய்க்கால் எடுத்துக்கிட்டு சல்லுன்னு வருங்க தண்ணி. வருந்தான் அதெல்லாம் செய்யுது. அப்படியோட நிற்கிறாங்க. கொஞ்சம் உப்புசமாக இருக்குல்ல? ஆமாங்க சார், ஆகுது. வெயிட் வேறு கொஞ்சம் ஏற்றி விட்டாங்க வேறு. மண்ணு சரிந்தால் இதுவும் சரி ஆரம்பிச்சிடும். தண்ணி பண்ணாலும் ஃபில்டர் ஆகி ஓடிடும். பாறையை உடச்சி தான் பண்ணுறாங்க. கல் போட்டு அதுக்கு மேலே இதுக்கு தான் நம்மளை
சிமெண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வர சொல்கிறாங்க போல். பரவாயில்ல, நம்ம ஏறும்போது பாட்டு பார்த்தீங்களா, நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு 2 தடவை சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கேட்குற வார்த்தை இது கொஞ்சம் செங்குத்தில் தான் வருது. அதில் சுற்ற முடியாதுங்களா? இதுவே கொஞ்சம் கஷ்டமான பாதைகளாக தான் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். சுற்றி வர்றது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டிருக்காங்க. தண்ணிலாம் வந்துச்சுன்னா அப்படியே இதிலே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே லாஸ்ட்டில் தெரியுது பாருங்க. ஆனால் நல்லா மிஸ்டியாக இருக்குங்க சார். இல்லை தெரியல இதில் அவ்வளோக்கு கிளியராகவே. மேகம் மிஸ்ட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சதுன்னா அதை வந்து நம்மளுடைய பாவ மூட்டைகளாக நினச்சிக்கணும். நம்ம கீழேருந்து சுமந்து வந்து கடவுள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுறோம், அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு இதில். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரில. ஒரு தடவை அனுபவியில் வந்து சிலிண்டரை தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க மேலே. சிலிண்டரை வச்சுட்டு மாங்குன்னு நடந்து போனேன். அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கணும். ஏதாவது தவறு செய்து இருந்தால் உங்ககிட்ட ஒப்படைச்சிக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றிரு சாமி அப்படின்ற மாதிரி. இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தாங்க இருக்க போகுது. ஆமாம், அகலமாக இருக்குது, செங்குத்தில் ஏறுது. சார் நிற்காமல் ஏறிடலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கீரில் தான் வண்டி போகும். இங்கே ஒரு கோவில், என்னால் முடியல போல். ஆனால் 2 சைடுமே படி கட்டிக்கிட்டு இருக்காங்க சார். சென்டரில் இருக்கிறது அந்த கல் தான் முன்னாடி போட்டது பழசு. மற்ற 2 சைடுமே இப்போ தான் கட்டுறாங்க. ஆனால் இது தாங்குற அளவுக்கு அது தாங்காது ஏங்க சார். ஆனால் நல்லா அகலமாக இருக்குது. குட்டிஸே ஓடி ஓடிடுறாங்க. யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க சார். இல்லை அப்படி ஏறினா தான் ஸ்ட்ரெயின் தெரியாது. ஆமாம், வாய்க்கால். ஆமாம் ஆமாம். போகும்போது நைட்டு ஏதோ பாம்பு வேறு மாதிரி கனவு வந்துச்சான். அது மாதிரி செஞ்சால் தண்ணி வேணும்னு நினச்சி அதான். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து பாறைகளை வெட்டி தான் இதில் அப்படியே படி அமைச்சிருக்காங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப பழைய படிக்கட்டு, ரொம்ப செங்குத்தலாகவும் ஏறுது. மழை பெஞ்செல்லாம் தண்ணியாக இப்படி தான் ஏறுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல. ஓ காலையில் ஏங்க சார்? ஏன் சார் 3 ப்ரெட்டு தான் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பாடே சாப்பிட்டேன். சாம்பார் வச்சு, வாழைப்பூ பொரியல் வச்சு, நிற்காம ஏறுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பனைமரம். குட்டியாக ஒன்று வளருதா பாருங்க. இப்படி தான் செங்குத்தெல்லாம் ஏறி வந்துக்கிட்டே இருக்கும். ஓ பார்க்கலாம்.
ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மலைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெச்சுக்கே நமக்கு நிறைய செட்டிங். ஆமாம், கண்டிப்பாக. நம்ம வந்த நேரம் தப்பு தான், ஆனால் கிளைமேட் நல்லா இருந்தனால அங்கே தப்பிச்சோம். மேலே வரைக்கும் தண்ணி பைப் போயிருக்கு. பைப்பு செக் 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தெரியுதுங்களா? பரவாயில்லையே. அதுதான் இறுதியா இல்லை அது ஸ்டிச்சாக தெரியல. இல்லைங்க சார், இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். அப்போ அதுவாக தான் இருக்குங்க கோயில். ஆமாம், சாதிச்சிட்டோம். அப்படி இல்லை இருக்கு சார். ஏர்லியராக செலிப்ரேட் பண்ணக்கூடாதாமாங்க சார்? ஏறினதுக்கப்புறம் தான் அதை டிசைட் பண்ணோம். வாங்க பார்த்துக்கலாம். அதான் சொன்னப்போ ஏர்லியராக செலிப்ரேட் பண்ணாதீங்க. மண் ஜல்லியெலாம் அடிச்சுட்டு வந்துருச்சு. ஆமாம், இந்த சைட்லேருந்து தான் அடிச்சிருக்கு. ஐம்பூதங்களில் அதனால் போட்டியே போட முடியாதுங்க சார். அது என்ன நினைக்கிது அதுதான். ஓய்விடுந்தாங்க. இந்த மாதிரி யாராவது சந்தோஷப்பட்டு வருவாங்கள்ல, அங்கே உட்காந்துட்டு போட்டுன்னு லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி. 2 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. என்ட்ரன்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணனால பக்கமாக தெரியுது. இவ்வளோ தூரம் நின்று நடக்கணும். அவ்வளோதான், ஒரு 100 படி தான் இருக்கும். நாகராஜர் சுவாமி இங்கே ஒருத்தர் இருக்கார். சார் இது வந்து இறங்குறதுக்கு உண்டான பாதை போல். நேர் வழியில் தான் சார் போகணும், குறுக்கு வழியில் ஆகாது. சக்ஸஸ்ஃபுல்லி we have completed trekking. Wow. ஏறி வந்துட்டோம் இதுலேருந்து. கடவுளே, எல்லாரையும் நீதாண்டா காப்பாற்றணும். துவார கணபதி ஆண்டவா. ஒரு சேரும் சகதியமாக தான் இருக்குது. மழை ஸ்லிப்பாக முடிஞ்சு காலை பொறுமையாக தச்சு போகணும். அவ்வளோதான். கொண்டு வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு தண்ணி வசதியெல்லாம் நல்லாவே இருக்குது. அங்கேருந்து கொண்டு வர மூட்டைகளை இங்கே எப்படியே இறக்கி வச்சுட்டு சிவன் இருக்கார். கோயில் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்களா? பரவாயில்ல, மறுபடியும் இது மேலே ஏறணும். வந்துட்டேன் சாமி. ஸோ இங்கே இப்போ தான் ஒரு இது கட்டிகிட்ருக்காரு. குரங்கு தான். கோயில் தான் கொஞ்சம் நேரம் ஆகுங்களாமாங்க. ஏன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க மேலே. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே நம்மளும் வெயிட் பண்ணோம்னா. ஆமாம், ஓகே. சாமி கும்பிட்டு ஆனால் வ்ளாக் பண்ணுறேன். இது வந்து அப்படியே கீழே இறங்குறது. இறங்கிட்டு அந்த கோயில் சாமி கும்பிட்டு அப்படியே போகிறது. சார் மணி எத்தனை? ஃபோன் எடுங்க, எவ்வளோ நேரத்தில் ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். சுமார் 3/4 மணி நேரம் அவ்வளோதானே இருக்கும்.
அரை மணி நேரம் கூட ஆகலை. என்னங்க டைமே தெரிய மாட்டேங்குது. மணி அரை மணி ஆகலை. அரை மணி நேரம் சார் 10:45 வந்துட்டோம்ல. ஆனால் 10:55 தான் ஏற ஆரம்பித்தோம். அரை மணி நேரத்தில் ஏறிட்டோமாங்க சார். இதுதான் தலைவர் எங்கே உட்காந்துருக்காரு. டேய் என்னடா பண்ணுறேன் நான் பார்க்கும்போது என்ன பண்ணுறேன். எப்படி சரி இது பாருங்க. அது அப்படியே தெரியுது. ஆமாம் பாருங்கள் அங்கேருந்து அப்படியே இங்கே 2 பேர் அவனை உட்காந்துருக்கானுங்க. டேய் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான். இங்கே மட்டும் தான் குரங்கு அதிகமாக இருக்குது. கீழே எங்கேயும் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட பார்க்கல. உணவு கிடைக்கிற இடத்துன்றது. இந்த மேகம்லாம் இதெல்லாம் மேட்டுப்பாளையமே தெரியும் போல. ஆமாங்க சார் அந்தளவுக்கு நல்லா பெருசாக தான் தெரியுது. பவானி சாகர் டேமு பெரிய ஊர் இருக்கு. அந்த இடத்துல பாருங்கள் எப்படி வளைஞ்சு வருது பாருங்கள் ஆறு. அதான் அங்கே சார் பேக்கை மாட்டிருங்க. தம்பி பையன் குறுகுறுன்னு பார்க்குறான். பாஞ்சிட போகிறேன். இப்படி மாட்டியிருந்தா கூட ஏதாவது திரும்பலாம் அப்படின்னா கையை விட்டு போயிடும். என்ன இலையில தின்னுட்டுருக்குறானுங்க. அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இலைய தான் பைனாக்குலர் வந்து ஜூம் பண்ணிட்டு ஆடோர்த்திருப்பானே அனந்தப்பா ஒரு ஆட்டை தெரியுங்க. மெயின் புரியுதா ஒயிட் கலர் வந்து சொல்றேங்கிறதுக்காக டீசல் போட்டு ஓட்டுறாதீங்க. நம்மளுக்கு ஃபிட்னஸுக்கு தெரியுறானே அவங்களுக்கு அங்கே. என்னடா சண்டை. இவனுங்க என்னவோ பண்ணிகிட்ருக்கானுங்க. அனந்தப்பா தெரியுறேன்னா கிளாஸ் ஆனது எல்லாமே குட்டிதான். அது அங்கே பாரு அது ரொம்ப குட்டி இல்லை. ஆரம்பிக்கும்
அதை பாரு. ராஜராஜேஸ்வரி என்னங்க சார்? ம் வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதாங்க. சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்ல விரும்பலை. ஐயர் ஏதோ எங்கேயோ வெளியில் போயிட்டாராம், வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுனாங்க. ஸோ இன்றைக்கி வந்தாலும் வரலாம், இல்லைன்னா லேட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம இறங்கிட்டுருக்கோம். ஸோ இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு படிக்கட்டு போட்டிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. கடவுளே, 2வது தடவை எங்களை போகணுன்னு துரத்தி விட்றீங்க, இன்னொரு தடவை வரேன். என்னங்க பண்ணுறது. ஸோ திங்கள் செவ்வாய் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கிருத்திகை இந்த மாதிரி ஏரியாவில், சரி இந்த மாதிரி டைமில் நல்லா கட்டியிருக்காங்க. மற்ற நாளில் இந்த மாதிரி தான் வந்துட்டு திரும்பி போகிற நாட்களும் இருக்குது. சரி ஏதோ மேலே வந்துட்டோம், கடவுள்கிட்ட பேசிட்டோம், அப்படியே போக வேண்டியதான். எவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க. நானும் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு வரேன். ஓ இப்போ அப்படியே நம்ம போவோம். அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ நீ வந்த வழியை பார்த்து திரும்பி இறங்கி போக வேண்டியதான். என்ன பண்ணுறது, இப்படி ஆகிப்போச்சு நம்ம நிலமை. இருந்தாலும் ஐயர் வந்திருக்கலாம். சரி விடுங்க. ம் ம் சரி, எதோ மேலே ஏறி வந்தாச்சு. கடவுள்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டாச்சு. 1 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்குறோம். ம் சரி அப்படியே வேகமாக கீழே போகலாம். 12:35க்கு இறங்க ஆரம்பிக்கிறோம். 35 ஆச்சுங்களா? சரி எவ்வளோ நேரத்தில் இறங்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். 1 மணிக்கு கீழே இறங்கு. 1 மணி அதுக்கு முன்னாடி இறங்கிடலான்னு நினைக்கிறேங்க சார். சரி ஓகே, அப்படியே கீழே போயிட்டு அப்புறமா பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து அந்த கோவிலுக்கு படி கட்டினதுக்கு இங்கேருந்து தான் உடச்சி எடுத்துருப்பாங்க போல். இவ்வளோவும் உடச்சிருப்பாங்கலாம் கேட்காதீங்க, இருக்கலாம். அதனால் வந்து இங்கேயே உட்காந்து அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே சாமி நல்லா உடச்சி கட்டியிருக்காங்க. அணில் வருது அப்பா. இங்கே என்ன உள்ளே ஏதோ இருக்குது, நான் பாருங்களேன், ஏதோ ஒரு பேர்டு உட்காந்துருக்கு. அதனால் இறங்கவே முடியாதாட்டுக்கு, இறங்கினா மாட்டிக்கும். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, இந்த அங்கே இருக்கிற ஒரு மலையை அப்படியே இங்கேருந்து வெட்டி எடுத்த மாதிரி இருக்குது பாருங்க. ஓ இது வேஸ்ட்டு போட்டிருக்காங்களே, இதுன்னு நினைக்கிறேன். தெரியலையே, தண்ணி போன வழியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம் சார், என்னது இது இங்கே கொண்டாந்து கொட்டியிருக்காங்க? ம் ஆமாம், ஹெவியாக ஸ்மெல் அடிக்குது. எங்கே கொண்டாந்து கொட்டியிருக்காங்க, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி ஓகே, சாப்பிடுவோம். ஸோ இங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கோம்.